இலங்கை என்று சொன்னாலே வந்து ரூம் தர மாட்டோம். நாங்கள் ஒரு டெரரிஸ்ட் வரையில், நாங்கள் ஒரு அகதியாக வரையில், நாங்கள் உங்கள்கிட்ட கொள்ளையடிக்க வரையில், எந்தவித ஒரு தீவிரவாத செயற்பாடுகளோ பயங்கரவாத செயற்பாடுகளோ இல்லாட்டி ஏதாவது விற்பனை சம்மந்தமாக அப்படி ஒன்றுக்குமே வரையில்லை. நாங்கள் ஒரு டூரிஸ்டாக தான் வந்துக்கிறோம், உங்களோட நாட்டை சுற்றி பார்க்க வந்துக்கிறோம். உங்களுக்கு அது பே பண்ணுற ரூமுக்கு கூட ஓசியாக ஒரு இடத்துலையும் வந்து காசு இல்லாமல் ரூமும் தர மாட்டீங்க. இது தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, இந்தியாவில் எல்லா பாகத்துலேயும் இலங்கை என்றா வந்து ரூம் தர மாட்டேங்கணும். என்ன பாஸ்போர்ட்டை கொடுத்த உடனே எந்த நாடுன்னு கேட்டுட்டு இலங்கை என்னொன்னே ரூம் தரலாண்டுட்டோம், ரூமில் தரையிலாண்டுட்டோம். ஏன் இந்த விஷயம் வந்து தெரியலை. இப்படி நான் கதைக்கிற ஆளே இல்லை. இன்னும் இன்றைக்கு விடிய காலமே வந்து கதைக்க வச்சுட்டாங்க. அதில் அதுக்கு முகமும் கழுவே இல்லை. விடிய என்ன இரவுலேருந்து நித்திரையே இல்லை. நாட்டுக்கு வர டூரிஸ்ட் வெள்ளைக்கார் மட்டும் இல்லை, டூரிஸ்ட் வெள்ளையாக இருந்தால் அவையில் மட்டும் இல்லை, அவையில் செலவழிக்கிற காசு தான் நாங்களுமே செலவழிக்க போகிறோம். இலங்கை என்று வரைக்கும் வந்து ரூம் தரமாட்டேன். உயர் அதிகாரிகள் எல்லாருக்கும் பயந்து இதுக்கு ஒரு தீர்வாக தாங்க. ஏண்டா நேற்று நாங்கள் ஃபுல்லாக வந்து ரோட்டில் வந்து நிற்கிறோம். நாங்கள் இந்த மாதிரி ரோட்டு கரையில் ரோட்டு வீதியில் விட்டு எப்படி இருக்கும் இந்த அனுபவம் இருக்கா? ஏன்னா ரூம் தராங்க இல்லை பாருங்கள். இந்தியாவுக்கு நாங்கள் சுற்றுப்பயணியாக பார்க்க வந்துருக்கிறோம். பார்க்க வந்துருக்கிற எங்களுக்கு இந்த நிலைமைண்டா நடு ரோட்லேருந்து பல்லு திட்டிட்டு பெட்ரோல் செட்டில் இருக்கிற பாத்ரூமில் வந்து புக் பண்ணினதுக்கான இது புக் பண்ணி எனக்கு அந்த பின்னும் வந்துட்டு ஸ்ரீலங்கன் நேஷன் வந்து எங்களை உள்ள விடையிலேன்ட்டு கம்ப்ளைண்ட் கொண்டு இப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் எங்களை கொண்டு வந்து சிக்க வச்சிட்டு வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம். இப்போ நாங்கள் இந்தியாவில் கேரளாவில் நிற்கிறோம். என்னடா கேரளான்ற உடனே எல்லாமே பச்சை பசையிலான ஒரு காட்சியை தான் கண்டிருப்போம். நல்ல ஒரு இயற்கை சூழலை தான் கண்டிருப்போம். இது என்ன அவ்வளவு வாகன நடமாட்டமா, டிராஃபிக்காக பெரிய நடுவீதியெல்லாம் இருக்குன்னு எல்லாருமே யோசிப்பீங்க. கேரளாவில் வந்து பெரிய பகுதி நீங்கள் வீடியோஸில் கூடுதலாக நாங்கள் கேரளான்றோன்னா அந்த ஒரு விஷயத்தை தான் காட்டியிருக்கிறோம். ஆனால் கேரளா மிக பரந்த ஒரு பகுதி. அதில் கேரளாவின் தலைநகரத்தில் இன்றைக்கு நாங்கள் நிற்கிறோம். திருவானந்தபுரம். பார்த்தீங்களா எவ்வளவு ஒரு தூய்மையான தமிழ் பேர் மாதிரி இருக்குது. திருவானந்தபுரம் தான் வந்து கேரளாவுன்ற தலைநகர். கேரளாண்ட தலைநகரில் நிற்கிறோம். நாங்கள் நேற்று அலப்பில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் காட்டிட்டு இங்கே வந்து நாங்கள் இங்கேருந்து அடுத்தடுத்த இடங்களுக்கு போகிறோம். அதோட ஒரு சம்பவம் உண்டு. இந்த முகத்தை பார்த்தாலே தெரியும் ஒரு சோர்வாக இருக்குது. இன்றைய காலை பொழுது ஒரு இனிமையாகவே தொடங்கியலை என்று சொல்லலாம். என்ன சம்பவம்னா வந்து அதை நான் கட்டாயமே உங்களோட பகிர்ந்து கொள்ளணுன்றதுக்காண்டி தான் எழும்பிட்டு அப்படியே உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். கூடுதலாக இந்த இலங்கையிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வர்ற எல்லாருமே வந்து எங்களுடைய நண்பர்கள் சரி யார் என்றாலும் வெளிநாடுகள்லேருந்து வர்றார்கள் என்றாலும் சொல்லுவினம் வந்து இந்த இமிக்ரேஷனில் வந்து கேட்பினம் அந்த ரூம்ஸுகள் போகிற இடங்கள் இந்த ரிசீட்டுகள் வைங்க உண்டு. அதோட சில பேர் சொல்லிக்கணும் வந்து நீங்கள் இலங்கை என்று சொன்னாலே வந்து ரூம் தரமாட்டின வந்து அந்த சம்பவம் நான் தமிழ்நாட்டிலையும் வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாளுக்கிட்ட வந்துட்டோம். வந்ததுலேருந்து அனுபவிச்சுனா நாங்கள் எங்களோட நண்பர்களோட ட்ராவல் செய்கிறபடியாக வந்து சில இடங்களில் வந்து எங்களோட பாஸ்போர்ட்டுக்கு தரமாட்டேன்னு நாங்கள் ஒரு டெரரிஸ்ட் வரையில், நாங்கள் ஒரு அகதியாக வரையில், நாங்கள் உங்கள்கிட்ட கொள்ளையடிக்க வரையில், எந்தவித ஒரு தீவிரவாத செயற்பாடுகளோ பயங்கரவாத செயற்பாடுகளோ இல்லாட்டி ஏதாவது விற்பனை சம்மந்தமாக அப்படி ஒன்றுக்குமே வரையில்லை. நாங்கள் ஒரு டூரிஸ்டாக தான் வந்துக்கிறோம், உங்களோட நாட்டை சுற்றி பார்க்க வந்துக்கிறோம். உங்களுக்கு என்னென்னு சொல்கிறது, உங்களுக்கு அது பே பண்ணுற ரூமுக்கு கூட ஓசியாக ஒரு இடத்துலையும் வந்து காசு இல்லாமல் ரூமும் தர மாட்டீங்க. உங்களுடைய ரூமுக்கு வந்து பேயும் பண்ணுறோம். அப்படியான விஷயங்கள் இருக்கேக்க வந்து இலங்கை என்று வரைக்கும் வந்து ரூம் தர மாட்டினோம் சில இடங்களில். அதை நாங்கள் அனுபவிச்சு அதை நாங்கள் கதைக்கக்கூடாதுன்னு விட்டுருந்தேன். அது வளமையான விஷயங்கள்லான்னு எனக்கு பேர் சொல்கிற விஷயம். அப்போ எங்களோட நண்பர்களோட இந்திய நண்பர்கள் இருக்கணும், அவைகளோட ட்ராவல் பண்ணுறபடியும் அவங்க ஐடென்டி ஆதார் கார்டுகள் கொடுக்க வந்து ரூம்ஸ்கள் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கு இல்லை, நேற்று கேரளாவுண்ட தலைநகரத்தில் நடந்த சம்பவம் என்னென்னா வந்து இது தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, இந்தியாவில் எல்லா பாகத்துலேயும் இலங்கை என்றா வந்து ரூம் தர மாட்டேன்னு நினைக்கிறேன். கேரளாவுண்ட தலைநகரத்தில் திருவனந்தபுரத்தில் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 10 மணி ஆச்சு. அலப்பியில் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வேறு வந்து 10-10:30 ஆகிட்டு வந்துட்டு ரூம் வந்து 2-3 இடத்துல வந்து தேட வந்து ரூம்ஸ் பெருசாக கிடைக்கல. அப்போ ஒரு இடத்துக்கு நேராக போனாங்க, கோல் அடிச்சு கேட்க இல்லைன்னு சொன்னாங்க. அதோட ஒரு இடத்துக்கு booking.comல வந்து புக் பண்ணிவிட்டு நேரையே நாங்கள் அந்த இடத்துக்கு போயிருந்தோம். போன உடனே பேமெண்ட் எல்லாமே ஓகேன்ட்டு உடனே எந்த பாஸ்போர்ட்டை எந்த போகிற இடங்களில் கட்டாயம் ரெஜிஸ்ட்ரேஷனை கொடுக்கணும். எந்த பாஸ்போர்ட்டை கொடுத்த உடனே
எந்த நாடுன்னு கேட்டோம். கேட்டுட்டு இலங்கை என்னொன்று ரூம் தரலாண்டுட்டோம், ரூமில் தரையிலாண்டுட்டோம். ஏன் இந்த விஷயம் வந்து தெரியலை, என்னத்துக்காண்டி இந்த விஷயங்கள் செய்கிறீங்கன்னு தெரியும். அதான் நான் முதல் சொன்ன வேறு, நாங்கள் உங்களோட நாட்டுக்கு பார்க்க வந்தது வந்து உங்களோட இடங்களை பார்க்க வந்தோம், உங்களோட நாட்டின் அழகை ரசிக்க வந்தோம். அழகை ரசித்து இன்னொரு ஆக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காண்டி தான் வந்து நாங்கள் வெளியே நாங்கள் இந்த வித தீவிரவாத செயற்பாடுகளோ எல்லா கொலை கொள்ளை களவு அந்த மாதிரி கடத்தல் அப்படி ஒன்றும் செய்கிறதுக்கு வரையில. ஏன்னா இப்படி நான் கதைக்கிற ஆளே இல்லை. இன்னும் இன்றைக்கு விடிய காலமே வந்து கதைக்க வச்சுட்டாங்க. அதில் அதுக்கு முகமும் கழுவே இல்லை, விடிய என்ன இரவுலேருந்து நித்திரையே இல்லை. அந்த சம்பவம் என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன். அப்படியான நிகழ்வு நடந்துட்டு அப்போ போன இடத்துல booking.comல ஏற்கனவே புக் பண்ணிவிட்டு அங்கே போக ரூம் இல்லைன்னா அதுக்கு பிறகு வந்து நான் கேன்சல் பண்ணி வந்துடுறேன். அதோட சொன்னான் 2 இந்திய நண்பர்கள் எங்களுடைய இப்போ மாமாவும் செல்வமும் வந்து எங்களோட வந்திருந்தவ. அவையில காட்டாகவும் இல்லை, எல்லாட்ட இதுவும் வந்து இந்தியா அந்த காட்டாக இருக்கணும்னு சொல்லினோம். தயவுசெய்து இந்திய உயர் அதிகாரிகள் இமிக்ரேஷனில் இருக்கிற நீங்கள் சரி, அப்படி இல்லாட்டி இங்கே பக்கங்களில் இருக்கிற உயர் அதிகாரிகள் சரி, இந்த விஷயத்தை கவனத்தில் கொள்ளுங்க. உங்களோட நாட்டுக்கு வர டூரிஸ்ட் வெள்ளைக்கார் மட்டும் இல்லை, டூரிஸ்ட் வெள்ளையாக இருந்தால் அவையில் மட்டும் இல்லை, அவையில் செலவழிக்கிற காசு தான் நாங்களுமே செலவழிக்க போகிறோம். நாங்களும் பணம் கொடுத்து தான் உங்களோட இடங்களை வந்து பார்க்க வந்திருக்கிறோம், உங்களோட நாட்டையும் பலப்படுத்த வந்திருக்கிறோம், உங்களோட என்னென்னு சொல்கிறது டூரிசத்தையும் பலப்படுத்த வந்திருக்கிறோம்ன்றதை இந்த விஷயத்தில் ஒரு பணிவாக நான் வேண்டிக் கொள்கிறேன். தயவு செய்து யாராவது இருந்தால் ஹையர் ஆஃபீஷியல்ஸுக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து தெரியப்படுத்துங்க. அதோட அடுத்த விஷயம் நான் கேட்க வரேன். இப்போ நாங்கள் இந்த இடத்துல எல்லாம் இப்படி எங்களுக்கு வந்து ரூம் தாரணம் இல்லை தானே. இப்போ நாங்கள் இங்கேருந்து வந்து திரும்பி போய்க்க கணக்கு பேர் எங்களுக்கு கோல் எடுத்து சொன்னவன், தம்பி நீங்கள் இந்தியாவில் போயிட்டு திருப்பி நீங்கள் உங்களோட நாட்டுக்கு போய்க்க வந்து அந்த ஒவ்வொருவரோட தங்குவீங்களானே, தங்குற இடங்களில் ரிசீட் தருவீங்க தானே, அந்த ரிசீட்டுகளை வந்து எடுத்து வைங்க தம்பி, அது உங்களுக்கு உதவும். இல்லாட்டி இந்திய இமிக்ரேஷனில் வந்து நோண்டிவினோம்ன்ற ரூமே தாராங்க இல்லை, அதுக்கு பிறகு என்னத்தையா உங்களுக்கு பில்லை கொண்டாடுறதுன்ற மாதிரி எனக்கு கவலையாக இருக்குது. தயவுசெய்து இமிக்ரேஷனில் இருக்கிற நீங்களாவது இங்கே இருக்கிற அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லி டூரிஸ்ட் விசா குத்தி இருக்குதானே, நான் விசா பேப்பரையும் காட்டினேன். அதுவும் பெரிய ஒரு பேஜ் ஃபுல்லாகவே வந்து இந்தியா விசா வருது. விசா பேஜில் காட்டுறாங்களுக்கு ரூம் கொடுக்க சொல்லுங்கள். நாங்கள் வந்து அகதியாக வரையில் உங்கள் நாட்டிலேருந்து இதையும் கொண்டு போக வரையில் உங்கள் நாட்டின் அழகை ரசிக்க தான் வந்திருக்கிறோம்ன்றது இந்த இடத்துல சொல்கிறேன். அது இந்த அதிகாலையில் விடிய 7 மணிக்கு இவ்வளோ ட்ராஃபிக்காக இருக்குது. கேரளாண்ட தலைநகரத்தில் இருக்கிறேன். சரி, என்ன காய்ச்சன்னு தெரியலை, ஆனால் மனதில் இருந்து அவ்வளோ விஷயத்தையும் காய்ச்சினான். தயவுசெய்து எல்லாருக்கும் பயந்து கொள்ளுங்க. இந்தியாவில் இருக்கிற சரி உயர் அதிகாரிகள் எல்லாருக்கும் பயந்து இதுக்கு ஒரு தீர்வாக தாங்க. ஏண்டா நேற்று நாங்கள் ஃபுல்லாக வந்து ரோட்டில் வந்து நிற்கிறோம். நாங்கள் இந்த மாதிரி ரோட்டு கரையில் ரோட்டு வீதியில் விட்டு தான் நிற்கிறோம். நாங்கள் எங்களுக்கு அடைக்கலம் தந்தது வந்து இந்த பெட்ரோல் செட்டான், இந்தியன் ஆயில், இந்த பெட்ரோல் செட் தான் அடைக்கலம் தந்தது. கூடுதலாக வந்து சில பெட்ரோல் செட்டுகள் வந்து 9 மணியோட க்ளோஸ் பண்ணிடுறோம். இந்த ஷெட் வந்து 24 மத்தியால் ஷெட்ன்றபடியாக வந்து இதுக்கு பக்கத்தில் காரை விட்டுட்டு நிறுத்துறோம். நாங்களே ஷெட்டுக்கு பக்கத்தில் விட்ட நீங்கள் கேட்பீங்க. ஷெட்டுக்கு பக்கத்தில் விட்டால் தான் எங்களுக்குமே ஒரு சேஃபாக இருக்கும். 24 மத்தியால் மண்டைக்கு இங்கே ஆக்கள் நின்றாலும் வந்து சேஃபாக இருக்கும். வேறு இடங்கள் ஏண்டா ஆக்கள் இல்லாத ஒரு ஓரமான மூலைகளுக்குள்ள விட்டால் பிரச்சனைகள் வரும். அதோட வாஷ்ரூம் வசதியும் வந்து இந்த இடத்துல இருந்தது. அப்படியே விட்டுட்டு காரில் வந்து 4 பேரும் படுத்துட்டோம். அவங்க படுத்து கொண்டிருக்கிறாங்க. நான் இந்த போக்குவரத்து நெரிசல் அந்த சத்தத்துக்காண்டி வந்து எழும்பிட்டு தான் உங்களோட வந்து இந்த விஷயத்தையும் வந்து பகிர்ந்து கொண்டுறோம். யாருக்காவது தீர்வு ஏதாவது பெற்றுத்தர முடிஞ்ச ஆக்களுக்கு வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். சரி, இன்றைக்கு நாங்கள் இப்படி இங்கே வாஷ்ரூம் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ஷவரும் உள்ளே இருக்குது, குளிக்கிற வசதியும் இருக்குது. நன்றி இந்த பெட்ரோல் செட்டுக்கு. நாங்கள் இலங்கையில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் வந்து காட்டினாங்க. 25 மாவட்டங்களை வந்து சுற்றினாங்க. கிட்டத்தட்ட 140 நாட்கள் வந்து வேன் லைஃப் செய்தாங்க. அப்படி ஒரு வேன் லைஃப் தான் இங்கேயும் செய்யணுமென்ற ஆசை. ஆனால் இப்படியான நிலைமை இருந்தால் என்னென்னு யோசிக்க தோணுது. சரி, அப்போ அந்த வகையில் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறபடியாக வந்த நண்பர்களை வந்து சளைக்காத நண்பர்கள் என்னபடியாக வந்து கார்லேயே வந்து தூங்கிட்டோம். இனி இதில் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கே இருக்கிற விஷயங்களையும் காட்டிட்டு அடுத்த இடத்துக்கு வெளிக்கிடணும். ஓடிக்கொண்டே இருக்கேங்க, என்னென்னு சொல்கிறது, நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்கேங்க. இப்போ சில இடங்களில் நிற்கப்பீங்க, என்னடா ஒரே டிஷர்ட்டை போட்டுக்கினாங்க. இன்றைக்கு நாங்கள் திருவனந்தபுரம் வந்திருக்கிறோம்டா வந்து இந்த ஷர்ட்டில் இருக்கிறேன்டா வந்து இன்றைக்கு திருவனந்தபுரத்தில் ஒரு 4 வீடியோ எடுப்போம், 5 வீடியோ எடுப்போம், இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் காட்டும். ஆனால் நீங்கள் அந்த வீடியோவை ஒரு நாள் பார்ப்பீங்க. பார்க்க உங்களுக்கு 5 நாளும் ஒரே ஷர்ட் போட்டிருக்கிற மாதிரி இருக்கும், 5 நாளும் ஒரே டிஷர்ட் போட்டிருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சம்பவங்கள்லாம் ஸோ அதை நீங்கள் நீங்களாவது விளங்கி கொண்டா சரி. நான் இதை சொல்கிறேன், இன்றைக்கு சொல்லணும் இந்த விஷயத்தோடு இதை நான் சொல்லிக்கொள்கிறேன்ன்றக்காண்டி சொல்கிறேன்.
கேரளாவில் அலப்பி நல்லா இருந்தது, நல்ல ஒரு ட்ராஃபிக் இல்லாமல் இருந்தது. ஆனால் தலைநகர் எப்படி இருக்குன்னு பாருங்க, வேறு லெவலாக இருக்குது. இரவு வரைக்கும் வந்து பெரிய பெரிய கட்டிடங்கள், பெரிய பெரிய மால்கள் கண்டாங்க. இன்றைக்கு அதையும் நாங்கள் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறோம். இங்கே பார்த்தீங்களா பொடியங்கள் எல்லாருமே வந்து இங்கே தான் இருக்கிறாங்க. இப்படியே தான் காருக்கெலாம் வந்து படுத்து கிடந்தது. இனி இப்படி இதில் இருந்துட்டு போம். உள்ள ஷவர் இருக்குது, குளிக்கலாம், பாத்ரூம் போகிறோன்னா போகலாம். போயிட்டு அப்படியே சுற்றி பார்க்க போயிட்டு வெளிக்கிடுவோம். சரி, அப்படியோ தொடர்ந்து என்னென்ன நடக்குதுன்றத காட்டிட்டு போவோம். ஐயோ உங்களோட கடையானோ? ஓகே ஓகே. இந்தியா வந்து இதுதான் மறக்க முடியாத நாள். ஏன்னா இப்போ நாங்கள் விரும்பாமல் ஒரு இடத்துல நின்றது. நேற்றிரவு வந்து நாங்கள் அவ்வளோ களைப்பாக வந்து நாங்கள் ரூம் எடுக்கணுமென்ற ஒரு கட்டாயத்தில் இருந்தாங்க. ஆனால் ரூம் கிடைக்காமல் போயிட்டு, அதுதான் ஒரு பெரிய விஷயம். இதில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, தண்ணி போத்தில் இல்லை, தண்ணி வேண்டணும். இப்போ தான் வந்து இதாகுது, எல்லாமே வந்து ஓப்பன் ஆகி கொண்டிருக்கு. இங்கால வந்து சின்ன கடையெல்லாம் நான் வந்து அழகாக இருக்கும், சின்ன சின்ன கடையில். கட்டாயம் குளிக்கணும். எல்லாம் வந்து இதாகிட்டு மூஞ்சியெல்லாம் வந்து எண்ணெய் படியை தொடங்கிட்டு அப்படியோ இதில் இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு பிறகு இங்கே இருக்கிற விஷயங்கள் எல்லாம் சுற்றி காட்ட போகிறோம். இடங்கள் எல்லாம் பார்த்து வச்சுனாங்க. கேரளாவா இது என்ற மாதிரி கிடக்கும். ஏன்னா கேரளா வந்து நாங்கள் வேறு ஒரு முகத்தில் தான் பார்த்துருப்போம். இயற்கை அழகு, கொஞ்சம் பச்சை பசையிலான இடங்களாக தான் இப்படியான என்னென்னு சொல்கிறது, நல்ல ஒரு ட்ராஃபிக்கான மிகப்பெரிய கட்டிடங்கள் உள்ள ஒரு இதாக பார்த்துருக்கவே மாட்டோம். பொடியங்கள் எல்லாருமே வந்து தயாராகி கொண்டுருக்குறாங்க. மஞ்சள் பஸ், ஸ்கூல் பஸ் எங்களோட ராசாத்தி மாதிரியே இருக்குது. எப்படி கேட்கும் இந்த அனுபவம் இருக்கா? இதெல்லாம் வந்து வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கே அழகா. என்ன ரூம் தராங்க இல்லை பாருங்க. இந்தியாவுக்கு நாங்கள் சுற்றுப்பயணியாக பார்க்க வந்துருக்கிறோம். பார்க்க வந்துருக்கிற எங்களுக்கு இந்த நிலைமைண்டா, நடு ரோட்டில் இருந்து பல்லு திட்டிட்டு பெட்ரோல் செட்டில் இருக்கிற பாத்ரூமில் முகங்கழுவி குளிச்சுட்டு காலை கடன் முடிச்சுட்டு போகிற நிலைமைண்டா, நாங்கள் காசு கொடுக்காம சும்மா ஓசியில் ரூம் கேட்கல, காசையும் தந்து விசாவையும் எடுத்து உங்களோட நாட்டுக்கு சுற்றி பார்க்க வந்தால் ரூம் இல்லைன்றா ஒரு என்னண்டுண்ணா. நேற்று அந்த சம்பவத்தை என்ன நினைக்கிறீங்க? இவங்க 2 பேரும் இவர் வந்து சேலம், மற்றவர் வந்து திருப்பூர். அவர் 2 பேருக்கும் இங்கே ஆதார் கார்டு இருக்குது. அது இருந்தும் வந்து 4 பேருக்கும் கார்டு வேணும், இல்லாட்டி ரூம் தர மாட்டேன்டா. என்ன சம்பவம்னா வந்து இங்கே கேரளாவில் இப்போ மழை பெய்து, இப்போ வெயில் இருக்கேன்றது தெரியாத இரவு நாங்கள் நித்திர கொள்ளைக்கு சரியான பெக்க காரில். அதனால் ஜன்னலை திறந்து விட்டு நின்று நாங்கள் நிற்க மழை 3-4 நேரம் மழை வந்துட்டு பூட்டினது. இப்போ வந்து சரியான ஒரு மழை தான் பெய்யுது. சுற்றி பாருங்க, அப்படி ஒரு மழை உண்டு பெஞ்சிட்டு வந்து கொஞ்ச நேரத்தில் நின்றுடும், திருப்ப வந்து பெய்யும். கிளைமேட்டை வந்து சொல்லிடாது. இப்போ நான் வெளிக்கிட்டு தான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளிக்கிட்டு தான். அதோட என்ன சம்பவம் வேண்டாம், அதில் ஷவர் இருந்தது தானே, குளிக்கலாம்னு நினச்சி நாங்கள் குளிக்க போக இங்கே பெட்ரோல் செட் மேனேஜர் வந்து சொல்லிட்டார், குளிக்கலாம் தம்பி, நீங்கள் வாஷ்ரூம் மட்டும் யூஸ் பண்ணுங்கன்ட்டு வாஷ்ரூம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். ஆனால் இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணலாம். ஐஓசி நிர்வாகம் பாருங்க, எல்லாம் குறை சொல்கிறதா இல்லை, ஆனால் அது எல்லாமே உருவாக்கப்பட்டது பயன்படுத்துறதுக்கு தான். இப்போ ஐஓசி உண்மையிலே நாங்கள் இலங்கையில் கூட எல்லா பாகங்களுக்கும் போனாங்க. போய்க்க வந்து இந்த ஐஓசி பெட்ரோல் செட்டில் வாஷ்ரூம் நீட்டாக இருக்கும், ஷவர் இருக்கும், எல்லாமே வந்து யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே மேனேஜரே சொல்லிட்டார், இது வந்து திருவானந்தபுரம் அந்த பெட்ரோல் செட்டை காட்டினாங்களான்னு அதுக்கிட்ட. சரி, நான் அடுத்த சம்பவம் என்ன வந்து அந்த புக் பண்ணினாண்டு இதுதான் அந்த booking.comல வந்து புக் பண்ணினதுக்கான
இது புக் பண்ணி எனக்கு அந்த பின்னும் வந்துட்டு இதை போய் அங்கே சொன்னோம்னா வந்து அவையில் உள்ளுக்குள்ளே விடணும். ஆனால் வந்து விடையில்லை. அந்த எவிடன்ஸ் ஒன்றை காட்டணுன்றக்காண்டி நான் உங்களுக்கு காட்டுறேன். பிறகு நான் booking.comக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி நான் இப்படி புக் பண்ணிட்டு வந்த நாங்கள் வரைக்க ஸ்ரீலங்கன் நேஷன் வந்து எங்களை உள்ள விடையிலன்ட்டு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துட்டு வந்து நான் அப்படியோ உங்களுக்கு வந்து பகிர்ந்து கொள்கிறேன். இப்படியான சம்பவங்களை வந்து எத்தனை பேர் வந்து எதிர்கொண்டிருக்கீங்கன்றதையும் வந்து சொல்லுங்கள். கெட்டான சூழ்நிலையில் எங்களை கொண்டு வந்து சிக்க வச்சுட்டு இந்த இதான் வந்து அந்த booking.comல கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கான மெயில் பாருங்க. இதில் பின்னும் வந்திருக்கு. இதான் அந்த ஹோட்டல் செக்இன் வந்து இந்த 3ஆம் தேதி 4ஆம் தேதி 3 பேருக்காண்டி போட்டிருக்கணும். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்டா சில வேலை நீங்கள் நினைப்பீங்க நாங்கள் சும்மா சொன்னாண்டு இப்படி 2-3 ஹோட்டல் ஏறி இறங்கிக்க தரையிலன்னு சொன்ன பிறகு நான் புக் பண்ணிவிட்டு நேரடியாக போவோம்ட்டு போனேன். அப்போவும் வந்து தரையில் மழை டப்பண்டு விட்டுட்டு மழை பெஞ்சு விட்டுருந்தது. இப்போ பக்கத்துலேயே இங்கே ஒரு கடை ஒன்று இருக்குது. அந்த கடையில் வந்து சாப்பிட்டுட்டு எங்களுடைய திருவானந்தபுரம் சுற்றி பார்க்கும் பயணத்தை வந்து செய்வோம்ட்டு யோசிச்சு கொண்டிருக்கோம். குடையொண்டு வேண்டு தான் வேணும் போல இருக்குது. இந்தியாவில் கிளைமேட் இந்த மாதிரி கூல் கிளைமேட்டுக்கு தான் இங்கே இருக்கிறார்கள் எல்லாருமே வந்து நல்ல பாலிசிங்காக இருக்கணும் போல இருக்குது. சரி, இதில் வந்து கடை விடிய வந்து தண்ணி போத்தில் வாங்கினாங்களானே அந்த கடையிலே சாப்பிட்டு போவோம் என்றக்காண்டி போய் கொண்டிருக்கிறோம். கணக்கு பேர் இதில் வந்து சாப்பிட்டவ எந்தா இதில் பார்த்தீங்கன்னா இதில் எல்லா ஆக்டர்ஸுடைய ஃபோட்டோஸும் போட்டிருக்கு. இதில் எம்ஜிஆர் அவர்களுடைய படம் வந்து போட்டிருக்காங்க. கடை ஃபுல்லாக வந்து எல்லா ஆக்டர்ஸுடைய புகைப்படங்கள் தான் போட்டிருக்கணும். அதில் எனக்கு தெரிஞ்சது ஒரே அந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா எனக்கு தெரிஞ்ச கேரளாவில் அங்கே தமிழ் எம்ஜிஆர் புகைப்படம் போட்டிருக்கணும். இலங்கையில் கண்டிய புறப்படமாக கொண்டு இங்கே வந்து முதலமைச்சராக இருந்து ஒரு நடிகராகி முதலமைச்சராக வந்து இன்னும் இந்த கேரளா தமிழ்நாடு ஸ்டேட்டோட எல்லா மக்களோட இதயத்தையும் வந்து வென்றிருக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள். அதோட என்ன சம்பவம்னா வந்து ஆர்டர் பண்ணினாங்க. இங்கே வந்து குழல் புட்டு வந்து இருக்குன்னு சொன்னாங்க. நார்மல் புட்டை விட குழல் புட்டும் இருக்குண்டு பார்ப்போம். நல்லா இருக்குமெண்டு சொல்லியிருக்கோம். வெரி குட். அதே மாதிரி குழல் புட்டு தான் எங்களோட ஊரில் செய்கிற அதே புட்டு தான் வந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் சாஃப்ட் இல்லாமல் ரஃப்பாக இருக்குது. தனி அரிசி மாவில் போட்டுக்கு நான் நினைக்கிறேன். நல்ல வாசமாக இருக்குது. தேங்காய் பூவும் வந்து கணக்கு போட்டிங்கன்னா கண்ணாளுக்கு பிறகு வீட்டை புட்டை குழச்சி அடித்த மாதிரி கிடக்கு. புட்டும் கடலைக்கரையும் இங்கே ஃபேமஸ்ன்னு சொன்னவ. நாங்கள் வந்து புட்டையும் ஒன்று சொன்னாங்க. நல்லா ரெண்டு இனிப்பாக இருக்கும். புட்டுக்கு வந்து கொஞ்சம் சீனி போட்டிக்கணும். சிவாஜி கணேசன் மற்றது விஜயகாந்த் இல்லை தமிழ் ஆக்டர் வந்து கணக்கு பேர் இருக்கணும் பாருங்கள். போமா கடை தான் வந்து. ஆனால் சாப்பாடு வேறு லெவலில் இருந்தது. 3 பேரும் சாப்பிட்றதுக்கு 290 அப்படி தான் வந்தது. சரி, நாங்கள் அப்படியோ இங்கேருந்து திருவானந்தபுரத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். தொடர்ந்து அப்படியே வீடியோ பாருங்கள். இதுக்கு முதல் நான் சொன்ன விஷயத்தை யாராவது கொண்டு போய் சேர்க்கலும் உயர் அதிகாரிகளை கொண்டு போய் சேர்த்து தீர்வு ஏதாவது கிடைக்கலுமெண்டா வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இங்கே வந்து எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைத்து மக்களுக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து ஆதரவு தாங்க. சரி, நாங்கள் எப்படியோ இதுலேருந்து காரை எடுத்து கொண்டு போக போகிறோம். கவர்மெண்ட் டென்டல் காலேஜ். இங்கே இந்த கோயில்கள் டாக்ஸிஸ் கணக்கு இருக்குது. கணக்கிடங்களில் ரூம் இருக்குது. ஆனால் ரூம் தான் தராங்க இல்லை எங்களுக்கு. இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. முருகன் கோயில் இல்லை சிவன் கோயில், பிள்ளையார் கோயில். ஒவ்வா இதில் பெரிய பிள்ளையார் கோயில். ஆ
இந்த பெரிய இது ஐயப்பனா அந்த பக்கம் இருக்குது. இது பிள்ளையார் தானே. $10 ரைட். $10 காயினுங்களா?